மேயருக்கும் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனையினால திமுக உள்கட்சி பிரச்சனைனால அதிகாரி 3 மாதத்தோட அதிகாரி இப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மெத்தன போக்கில் தான் இருக்காங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை கரெக்டாக கொடுத்தா தான் சரியான அரசு மக்கள் நடக்குதுங்கிறதே மக்கள் மதுரைனாலே எல்லாருக்கும் மூக்க அழகிரிக்கும் மூக்க ஸ்டாலினுக்கும் நடந்த சண்டைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் நடக்கிற உட்கட்சி புகைச்சல் மதுரை மாநகராட்சியவே முடக்கி போட்டிருக்கு. மதுரைக்கு மேயர் வேட்பாளர் அறிவிக்கும் போதே திமுக பொன் முத்துராமலிங்கம், மூர்த்தி, பிடிஆர் 3 பேருமே மல்லுக்கட்டு நடத்தினாங்க. இப்போ பிடிஆர் டம்மியாக்க மேயரை மாத்திரத்துக்கும் ஏற்பாடுகள் மும்மரமா நடக்குது. மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. மேயருக்கு ஆதரவா செயல்பட்டதா சொல்லி மாநகராட்சியில சுமார் 50 பேருக்கு டிரான்ஸ்பரும் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல 3 செயற்பொறியாளர்கள், 11 உதவி பொறியாளர்கள், 3 உதவி செயற்பொறியாளர்கள் இருக்காங்க. அதான் ஹைலைட்டே. மேயருக்கும் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனையினால அந்த மேயரோட வீட்டுக்காரெல்லாம் கட்சியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க உட்கட்சி பிரச்சனைலாம் அந்த மேயரோட வீட்டுக்காரரோட விசுவாசிகள் 51 பேர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே நிர்வாகம் ஸ்தம்பிக்குது. இந்த உண்மையிலே இவங்களுக்குள்ள கோடு வரல 20 லட்சம் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க மாநகராட்சியில். இது இன்னொரு முறை இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவங்களோட விசுவாசி இவங்களோட ஆளுக அப்படின்னா இத்தனை நாளாக ஏன் தெரியல, இப்போ ஆக்ஷன் எடுத்த பிறகு தெரியுதுன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே அமைச்சர்கள் சண்டையால 4 வருஷத்துல 3 கமிஷனரை மாத்திட்டாங்க. இன்னமும் பிரச்சனை ஓயல. ஒரு சின்ன சின்ன அடிப்படை தேவைகளை கூட அந்த மாநகராட்சி மூலமாக நம்ம இன்னைக்கு மாமன்ற உறுப்பினராகி செயல்படுத்த முடியலங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப வேதனைக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இவங்க கொஞ்சம் ரொம்ப மெத்தன போக்கில் தான் இருக்காங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை கரெக்டாக கொடுத்தா தான் சரியான அரசு மக்கள் நடக்குதுங்கிறதே மக்கள் நம்புவாங்க. ஒரு அடிப்படை விஷயங்கள் இவ்வளோ திணறி ஒவ்வொரு இதாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரி இதை மக்களுக்கு செயல்படுத்தி கொண்டு போகிறாங்க? இனி இருக்கக்கூடிய இன்னும் 1 வருஷ காலம் கூட இல்லை. அவங்க என்ன சரி பண்ண போகிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனை எங்கள் வார்டுக்கு மட்டும் கிடையாது, 100 வார்டில் திமுக காரங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு அதிகாரிகளோடதும் மாமன்ற உறுப்பினரோட ஒரு நல்ல ஒரு இதுதான் மக்களுக்கு சரியான நம்ம சில விஷயங்களை சேவைகளை செய்யவே முடியும். மதுரை முழுக்கவே குடிநீர் வசதி இல்ல, ரோடு சரியில்லை, சாக்கடை சுத்தம் செய்யல, கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்க உட்கட்சி சண்டையிலேயே காலத்தை ஓட்டுறாங்க. அடுத்து ஓட்டு கேட்டு வரட்டும்னு காத்து இருக்காங்க மதுரை மக்கள். திமுக உள்கட்சி பிரச்சனைனால அதிகாரி 3 மாதத்தோட அதிகாரி இப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. குப்பை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை அதை தீர்க்க மாட்டாங்க. இவங்க உள்கட்சி பிரச்சனையே தீர்க்கறதுக்கு வழி இல்லை. எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. வார்டு பூரா சாக்கடை ஒரு பக்கம் கவனித்து டெய்லி அலைய தான் செய்வார். அவங்க கட்சி பிரச்சனைனா அதிகாரி என்ன செய்வாங்க? ஃபுல்லாக 3 மாதத்தோட அதிகாரியை பண்ணி இந்த அவங்க பிரச்சனைக்கு பிறகு அதிகாரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. வார்டு எப்படி ஒழுங்காக வேலை வைக்கிற அதிகாரியே அதையும் கெடுத்துறாங்க, உள்ளே கெடுத்துக்கிருக்காங்க. அதுபோல் வீட்டு வரி குண்டை கரண்ட்டு பில்லு ஓவர் ஃபுல்லாக அதே வீட்டு வரிக்காரையும் பிறகு சத்தம் டெய்லி கார்பரேஷன் ஆஃபீஸில் என்னங்க இப்படி கற்றுறேன்னு கேட்டால் அப்படி தான் ஏற்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த நடக்க என்னன்னா அவங்க திமுக உள்கட்சி பிரச்சனை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.